சூப்பர் சூப்பர். விஜய் நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் போட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. என்னன்னா, நம்ம ராகம் வந்து புடிச்சு, ராகம் வந்து அடிச்சா கண்டிப்பா வந்துட்டு நம்ம பசுபதி வந்துட்டு வெளிய வருவாரு. ஸோ அந்த ஒரு ஸ்கெட்ச் தான் போட்டிருக்காரு. ராகவ் வந்து எப்படி புடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். என்னன்னா ராகவ் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிட்டு இருந்தாரு. சென்னையில பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சிட்டாரு. சென்னையோ இல்ல வெளியூர் எங்கேயோ வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காரு. லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்துட்டு ஒரு போலீஸ்காரர் வந்துட்டு ஃப்ரெண்டா இருக்காரு. அந்த ஃப்ரெண்ட் அவரு வந்து வச்சு ட்ராக் பண்ண சொல்றாங்க. ட்ராக் பண்ற மாரியான அவரு என்ன சொல்றாருன்னா, இல்லைங்க என்னால வந்து எக்ஸாக்ட்டா கண்டுபிடிக்க முடியாது. அவர் வந்துட்டு இங்க ரோமிங்ல இருந்தா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அந்த ஒரு எக்ஸாக்ட்டான ஒரு பிளேஸ் மட்டும் சொல்ல முடியும் என்னால. ரொம்ப எக்ஸாக்ட்டா கண்டுபிடிக்க முடியாது. ஒரு பிளேஸ் மட்டும் சொல்றேன். அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எந்த பிளேஸ் அப்படின்னா அம்பத்தூர் அப்படின்னு சொல்லலாம். அம்பத்தூர்ல போய் பார்த்தா நம்ம விஜய் கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம அந்த வீட்டை கண்டுபிடிச்சாரு. வீட்டுக்குள்ள போறதுக்கு சும்மா இருப்பாங்களா? ரவுடிங்கெல்லாம் உள்ள வச்சுட்டாங்க. ரவுடிங்லாம் உள்ள ஒருத்தர் நம்ம நிவினும் விஜய் சேர்ந்து போட்டு போலன்னு ரவுடிங்க போறது. அடுத்து உள்ள போய் கேட்டு நம்ம ரவுடி கிட்ட வந்துட்டு ரவுடியை மிரட்டி எங்க ராகவன்னு கேட்குறாங்க. அப்புறம் தான் தோணுது. அப்புறம் தான் வந்துட்டு சொல்றான். நம்ம ரவுடி வந்து சொல்றாரு என்னன்னா, இந்த மாதிரி வந்து இப்பதான் போனாரு ராகவ சார் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அப்படின்னு. அப்படியா சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்துட்டு ஓகே கிளம்ப நவி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு உள்ள பார்த்தீங்கன்னா புழல் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு வந்து போயிட்டே இருக்கிறாங்க. எல்லா அந்த ரோட்டில் வந்து நோக்கி போயிட்டே இருக்கிறாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ராகம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிற விஜய் பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ்காரன் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி புழல் ரோட்டில் தான் வந்துட்டு அந்த சிக்னல் காட்டுது அப்படின்னு சொன்னாங்கன்னா விஜய்க்கு வந்து ரொம்ப ஆச்சு. அந்த ரோட்டில் நானும் போயிட்டு இருக்கேன் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ராகவோட வண்டியை கண்டுபிடிச்சிட்டாரு. ராகவோட வண்டியை கண்டுபிடிச்சி அவரை போட்டு நொக்க போகிறாரு. நம்ம பசுபதி வந்து கண்டுபிடிச்சி பசுபதிக்கு வந்து பெரிய ஒரு தண்டனை கொடுக்க போறாரு. ராகவ் கண்டுபிடிச்சோன்னா நெக்ஸ்ட் வந்து ராகினி கண்டுபிடிச்சோன்னா நெக்ஸ்ட் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம பசுபதி தான் கண்டுபிடிக்க போறாரு. ஏன்னா தேவையில்லாத விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பசுபதி வந்து உள்ள வந்துட்டார். நம்ம கங்காவோட பிரச்சனையை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து ஒரு விஷயம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம கங்காவோட அந்த ஒரு குழந்தை விஷயத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அரைகண்டாக நடந்துட்டாரு அப்படின்னு நம்ம விஜய்க்கு வந்து ரொம்பவுமே கோபமாயிடுச்சு. கண்டிப்பாக வந்துட்டு அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம ராகவ்கிட்ட காட்டுவாருன்னு நினைக்கிறேன். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்துட்டு கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம காவேரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரொம்பவுமே வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அமைதியாக இருக்காம ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப காம்னஸாக இல்லாமல் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி வந்து பயப்படுறாங்க. விஜய் அவங்க பாட்டி பயப்படுறாங்க. நம்ம சாரதாம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷத்தில் இருக்காங்க. ஏன்னா நம்ம கங்காக்கு வந்து பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருந்தாலும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து பசுபதி விடவே கூடாது. எப்படியாவது வந்துட்டு நம்ம பசுபதியை வந்துட்டு அடித்து அவன் மூஞ்செல்லாம் உடைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரியே யோசிச்சுட்டு நம்ம விஜய்கிட்ட வந்து இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எப்படியாவது அவனை விடவே கூடாதுங்க. கண்டிப்பாக வந்துட்டு அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வேணும். அவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். அவனை சும்மா விடக்கூடாது. அவன் வந்து நம்ம எங்கள் அக்கா மேலே கை வச்சிட்டான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவனை விட்டோம் அப்படின்னா நமக்கு நான் உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட போய் பேச மாட்டேன் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் விஜய் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு. இன்னும் வந்து விஜய்க்கு வந்து பூஸ்டப் ஆகிடுச்சு. நம்ம காவேரி வந்து இப்படி பேசுறதுனால பார்க்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம விஜய் வந்து பசுபதியை கண்டுபிடிச்சி அவரோட ஸ்லாங்கில் வந்து விசாரிப்பார். பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வீடியோ வந்து பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.